பார்த்து போ. எந்திரி. இருடா. ப்ரோ தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ப்ரோ. கம்பெனி பிரிக்கிற முடிவை மாத்திக்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. காலில் வேணா விழுக. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? கால் எடுத்து மேல வை. ஐயோ ப்ரோ காலையில் சாப்பிட்டியாடா? ப்ரோ நான் தூங்குறேன். குட் நைட். சாப்பிட்டியா? இல்லை ப்ரோ. ப்ரோ எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் ப்ரோ. முடிவை மட்டுமா அத்திக்க. பார்வதி சொல்லுங்க பெரியா. அருணுக்கு சாப்பிட எதுனா எடுத்துட்டு. சாப்பாடெல்லாம் வேணாம் ப்ரோ. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட. பேசினதெல்லாம் போதும். சாப்பிட்டு பேசாம படு. ப்ரோ தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. ஐஸ்வர்யா சொன்னா மட்டும் கேட்குற. உன் தம்பி நான் சொன்னா கேட்க மாட்டியா? டேய் சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். நீ உன் முடிவை மாத்திக்கிறேன்னு சொல்லு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். டேய் அடம் பிடிக்காத, வச்சு இழுத்துருவேன். சாப்பிட்டு படு. நீ மட்டும் உன் முடிவை மாத்திக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம். நான் அடம் பிடிக்க கூடாதா? டேய் குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல படுக்கூடாதா? சாப்பிட்டு படு. ப்ரோ நான் போதையில் இருந்தாலும் தெளிவாக தான் இருக்கேன். நீ முடிவை மாத்திக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். அருண் இப்ப சாப்பிட புரியா இல்லையா? சாப்பாடு வேணாம் ப்ரோ. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. சாப்பிடுறான்ற திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இந்த சாப்பிடு. சாப்பிடுறா. நான் சாப்பிடலைங்கிற கோவத்திலையும் என் மேல இருக்கிற பாசத்துல தானே ப்ரோ நீ என்ன அடிச்ச. நீ அடிச்சத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. சரி சாப்பிடு. ஆனா ஐஸ்வர்யா தப்பா எடுத்துப்பா. ஐசு ப்ரோ ஒன்னும் என்ன வெறுப்புல அடிக்கல, என் மேல இருக்கிற பாசத்துல தான் அடிச்சாரு. என்ன அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே என் ப்ரோக்கு உரிமை இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. சரி சாப்பிடு. நீ விட்டு ப்ரோ. காலையில் எல்லாம் சரியாயிடும். அவன்கிட்ட இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம்.
அகிலா, அருண் பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அருண் இப்படிலாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அவன் போதையில உளர்னத நீ பெருசா எடுத்துக்காத அகிலா. அருண் ஒன்னும் உளரலங்க. இத்தனை நாள் வெளிய சொல்ல முடியாம மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த உண்மைய இன்னைக்கு தன்னை மறந்த நிலைமையில வெளியில சொல்லிட்டா. கம்பெனி பிரிச்சு கொடுங்க, உங்க உறவே எனக்கு வேண்டான்னு அருண் சொல்லியிருந்தா நீ ஃபீல் பண்ணலாம். ஆனா அவன் அப்படி எதுவுமே சொல்லலையே. கம்பெனியை பிரிக்க வேண்டான்னு தானே சொல்றான். இதுக்கு எதுக்கு அகிலா நீ ஃபீல் பண்ற? அருண் கம்பெனி பத்தியோ இல்ல சொத்தை பத்தி மட்டும் பேசியிருந்தா நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேங்க. ஆதிக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்து வளர்த்தேன், இவனுக்கு பொறுப்பு கொடுக்காம வளர்த்துட்டேன், அதான் இப்படி ஆயிட்டேன்னு நான் வளர்த்த விதத்தை பத்தி குறை சொல்றாங்க. அதான் என் மனசுக்கு வலிக்குதுங்க. அருண் குறை சொன்னா அவன் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா? அருண் எப்பவுமே நீ நினைச்சத பத்தி யோசிக்கவே மாட்டான். அவன் மனசுக்கு எது நியாயம் படுதோ அத பத்தி தான் பேசுவான். உன் விருப்பத்துக்கு மாறாதான் எப்பவும் நடந்துப்பான். அதனால அவன் இன்னைக்கு உன்கிட்ட நடந்துகிட்டது ஒண்ணு புதுசு இல்ல அகிலா. அதெல்லாம் நீ மறந்துடு. என்னங்க சொல்றீங்க? மறக்கிற மாதிரி அருண் நடந்திருக்கா? அகிலா, ஐஸ்வர்யா நடந்துகிட்ட விதம் அருணை ரொம்ப பாதிச்சிருக்கு. எங்க நம்ம எல்லாரும் அருணை தப்பா நினைச்சிருவோங்கிற பயம் அவனுக்குள்ள வந்திருக்கு. அதனாலதான் அவன் நம்ம எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு தைரியம் இல்லாம குடிச்சிட்டு வந்து பேசியிருக்கான். ஆதிக்கிட்ட போய் கம்பெனிய அருணுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு ஐஸ்வர்யா கேட்டதும் தப்பு இல்ல அகிலா. தன்னோட புருஷனுக்கு பொறுப்பு வரணும், அவனும் ஆதி மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் மேனா வளரணும்னு ஐஸ்வர்யா ஆசைப்பட்டிருக்கா. அத ஆதிக்கிட்ட போய் சொல்லியிருக்கா. அவ மனசுல குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அதனால ஐஸ்வர்யா மேலையும் எந்த தப்பும் இல்ல அகிலா. அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? எல்லா தப்பும் என் மேலதானா? அப்படி இல்ல அகிலா. நீ, நான், அருண், ஐஸ்வர்யா, ஆதின்னு யாரு மேலையும் எந்த தப்பும் இல்ல. எல்லாருமே நல்லவங்க தான். அது என்னமோ தெரியல, இப்ப கொஞ்ச நாளா நம்ம வீட்ல பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு இருக்கு. குடும்பத்துல இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் முன்னோர்கள் பூஜை செஞ்சுதானே அதை சரி செய்வாங்க. ஆமாங்க, முன்னோர்கள் பூஜை பண்ணா குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் சரியாயிடும். அப்ப முன்னோர்கள் பூஜைய நீ உடனே ஆரம்பிச்சுடா அகிலா. இருக்கிற குழப்பங்கள்லாம் தீரட்டும். சரிங்க, நான் இப்பவே முன்னோர்கள் பூஜை ஆரம்பிச்சிடுறேன். கையே, என்னை எதுக்காக இப்ப தடுத்தீங்க? நீ முதல்ல இந்த பக்கமா வா. இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? பாத்துட்டு தான் இருக்க. நீ முதல்ல வெளியே வா. என்ன ஏங்க கூப்பிடுறீங்க? முதல்ல இவள பூஜையில இருந்து எழுந்திருக்க சொல்லுங்க. நீ முதல்ல இங்க இருந்து வா அகிலா, வெளியே போய் பேசிக்கலாம். வா. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? முதல்ல இவள பூஜையில இருந்து எழுந்திருக்க சொல்லுங்க. இங்க எதுவும் பேச மாட்டா அகிலா, வெளியே போய் பேசிக்கலாம். வா. பாருங்க, நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் நான் முன்னோர்கள் பூஜை செய்யலான்னு வந்தா, எனக்கு முன்னாடி இவ பூஜை ரூம்ல உட்கார்ந்து பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கா.
ஏன் முன்னோர்கள் பூஜையை இவ எப்படிங்க பண்ணலாம்? முதல்ல இவள பூஜையில இருந்து எழுந்திருக்க சொல்லுங்க. உன் கோவம் எனக்கு புரியுது அகிலா. நீ வா, நம்ம போய் பேசிக்கலாம். வெளியே வா. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு அகிலா. ப்ளீஸ் வெளியே வா, நம்ம பேசிக்கலாம். வா ப்ளீஸ், வா வா அகிலா, வா 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 அகிலா. நம்ம கீழே போய் பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. கோபப்படாத. வா ப்ளீஸ் கம். விடுங்க. என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முன்னோர்கள் பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கிற அவள பூஜையில இருந்து எழுப்புறதை விட்டுட்டு என்ன கைப்பிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோ அகிலா. முதல்ல உன் கோபத்தை குறைச்சிட்டு கண்ட்ரோலுக்கு வா. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. என்ன இங்க பிரச்சனை? ஏன் வீட்டு பூஜை ரூம்ல நம்ம முன்னோர்கள் பூஜைய இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தி பண்ணுவா? அத பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அக்கா, என்னக்கா நடந்தது? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? பார்வதி பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம முன்னோர்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்த்து டென்ஷன் ஆனேனா அவளை தடுக்க போனேன். ஆனா அதோ இவரு உங்க மாமா என்ன தடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன மாமா நீங்க புரிஞ்சுதான் பண்றீங்களா? அந்த பார்வதி யாரு? நம்ம வீட்டு சமையல்காரி. அவளுக்கு நம்ம முன்னோர்கள் பூஜை பண்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க பண்ணது கரெக்ட் தான்க்கா. ஆளுக்கு நம்ம வீட்டு பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம முன்னோர்கள் பூஜை பண்றதுக்கு இது என்ன விளையாட்டா போச்சா? வீட்டை விட்டு போனவள நீங்க தேடி போய் கூட்டிட்டு வந்தீங்கல்லக்கா, அதான் அவளுக்கு திமிர் கூடி போச்சு. அவளை நீங்க சும்மா விடக்கூடாதுக்கா. வனஜா, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட் வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். வனஜாவை ஏங்க அடக்குறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பார்வதி எப்படி நம்ம முன்னோர்களுக்கு பூஜை பண்ணலாம்? அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஒரு சமையல்காரிங்கிறத தவிர. அதானே, அப்படி கேளுங்கக்கா. வனஜா, உன்னை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்ன. அகிலா, நீ கோபத்தோட எதையும் யோசிக்காத. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. குடும்பத்துல இருக்கிற குழப்பம் தீர நான் உன்னை முன்னோர்கள் பூஜை பண்ண சொன்னேன். நீயும் பூஜை பண்றதுக்கு போன. ஆனா உனக்கு முன்னாடி பார்வதி பூஜை ரூம்ல அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எந்த எண்ணத்தோட பூஜை ரூமுக்கு போனியோ அதே எண்ணத்தோட பார்வதி முன்னோர்கள் பூஜையை பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? முன்னோர்கள் பூஜைங்கிறது இந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட உறவுகள் செய்ய வேண்டிய பூஜை. பார்வதிக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னங்க உறவு? பார்வதி இந்த வீட்டு மூத்த மருமக. ஆனா இப்ப அதை உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை அகிலா. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத சமையல்காரி எல்லாம் நம்ம முன்னோர்கள் பூஜையை பண்ணா அத பாத்துக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியுமா? அதானே. அகிலா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்வதி சமயக்காரி மட்டும் இல்ல, நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற பொண்ணு. அதுக்கு இந்த குடும்பத்துக்காக பார்வதி எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருக்கா. என்னோட உயிரை காப்பாத்திருக்கா, உன்னோட உயிரை காப்பாத்திருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த ஜெயிலுக்கும் போயிருக்கா. அவ்வளவு ஏன், நமக்காக நந்தினி கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து பொழைச்சிருக்கா. யோசிச்சு பாரு. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், எதையுமே மறுக்கலையே. பார்வதி நல்லவதா.
நம்ம மேல அக்கறையும் விசுவாசமும் உள்ளவதான். அதுக்காக அவளை முன்னோர்கள் பூஜை செய்ய அனுமதிக்க முடியுமா? ஒரு தராதர வேண்டாம். வந்தவங்க போறவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் பூஜையை பண்ணா அத நம்ம முன்னோர்கள் தான் ஏத்துப்பாங்களா? நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம குடும்பத்துல ஒருத்தராதான் நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. நம்ம உறவுன்னு சொல்லிக்கிட்டு கூடவே இருந்துகிட்டு நமக்கு கெட்டது நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆக முடியாது அகிலா. இந்த குடும்பத்து மேல விசுவாசமும் அக்கறையும் இருக்கிற பார்வதிய நம்ம முன்னோர்கள் இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துப்பாங்க அகிலா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா சொல்றது கரெக்ட் தாம்மா. நீங்க பார்வதியோட தகுதியை மட்டும் பாக்குறீங்க, அவளோட நோக்கத்தை பாருங்க. நமக்கு நல்லது நடக்கணும்னு யார் நினைச்சாலும் நல்லது செஞ்சாலும் அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான். நீங்க 2 பேரும் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் பார்வதிய விசுவாசமான ஒரு வேலைக்காரியா என்னால ஏத்துக்க முடியும். ஆனா இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு. அதை என்னால ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. ஏற்கனவே முன்னோர்கள் கோவத்துக்கு ஆளாயிட்டோமோ, அதனாலதான் குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாயிருக்குதோன்னு நான் ஆல்ரெடி பயந்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத பார்வதி முன்னோர்கள் பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பூஜையை முன்னோர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? இதனால முன்னோர்கள் கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும். குடும்பத்துல குழப்பங்கள் தான் ஏற்படும். ஏற்கனவே பார்வதி பண்ண ஸ்படிகமால பூஜையை ஏத்துக்கிட்டு முன்னோர்கள் பார்வதி ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பூஜைய பார்வதி செய்யக்கூடாது. அதை நான் செய்யவும் விட மாட்டேன். அகிலா, ஒரு நிமிஷம். நீ தூரத்துல இருந்து பார்வதின்னு சாதாரணமா கூப்பிட்டாலே பதறி போய் உன் முன்னாடி வந்து நிக்கிற பார்வதி, இப்போ நீ பக்கத்துல நின்னு பார்வதின்னு கோபமா கூப்பிட்டோம். நீ கூப்பிட்டது கூட தெரியாம தன்னை மறந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. பரம்பரை, அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லி பார்வதி முழுமையான அர்ப்பணிப்போட பண்ற இந்த பூஜைய நீ தடுத்தா அது தெய்வ குத்தமாகிடாதா? பரம்பரை கௌரவம், தெய்வ குத்தம் 2ல எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.